வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். சத்தான சுவையான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை நம்ம ராகி மாவில் செய்ய போகிறோம். நீங்கள் ராகியை ஊற வச்சு அரைச்சும் கூட செய்யலாம். நான் இங்கே 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் இதை வறுத்துக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மெதுவாக பொறுமையாக சிம்மில் வச்சு வருங்க. மாவு நல்லா ட்ரை ஆகி ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 கப் நறுக்கின பெரிய வெங்காயம், 1 நறுக்கின பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா நிறம் மாறி கண்ணாடி மாதிரி ஆகணும். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா நீங்கள் ராகி மாவை அளவெடுக்க யூஸ் பண்ணால் அதே கப்பு எடுத்துக்கோங்க. இதில் அதே அளவுக்கு தண்ணி விடுங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி. இந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துருங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். அப்போ தான் மாவு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இதில் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துடலாம். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவையும் சேர்த்துடலாம். இது சீக்கிரம் கெட்டியாயிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. எல்லா தண்ணியையும் மாவு உறிஞ்சு ஒரு ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கெட்டியாயிடும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கும். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிரிச்சுருங்க. பிரித்த உருண்டைகளை நம்ம கொழுக்கட்டையாக ஷேப் பண்ணிக்குவோம். பிடி கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் ஷேப் பண்ணிட்டீங்கன்னா இட்லி பாத்திரத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. ஷேப் பண்ண இந்த உருண்டைகளை இட்லி தட்டில் அடுக்கிடலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் இதை ஆவியில் வேக விடலாம். இதோ நம்மளோட ராகி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.